பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் நிலம் எத்தனையோ தேர்தலை கண்டிருக்கிறது. ஆனால் எந்த மாறுதலையும் கண்டதில்லை. இந்த தேர்தலை உங்கள் பிள்ளைகள் மாறுதலுக்கான ஒரு தேர்தலாக, மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக பார்க்கிறோம். எனவேதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று என் மக்களை சந்தித்து வருகிறோம். எந்தெந்த நிலைகளில் எல்லாம், எந்தெந்த இடத்தில் எல்லாம் மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம் என்றால் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பார், அவரே பாராளுமன்றத்திற்கும் போட்டியிடுவார். பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு வென்றுவிட்ட பிறகு சட்டமன்ற தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகுவார். அப்போது இவருடைய பதவி ஆசைக்கு அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும். இப்போது விளவங்கோடில் வரவில்லையா, அதுபோல அப்போது நாங்குநேரியில் வந்ததில்லையா, அதுபோல ஐயா வசந்தகுமார் அவர்கள் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே கன்னியாகுமரியில் பாராளுமன்ற உறுப்பினர் வென்று இந்த பதவியை விலகிட்டார். இப்ப ஒருவர் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுவது என்பது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு என்கிறோம். அது இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பறிக்குது. இரண்டாவது, அவர் தன்னுடைய பதவி ஆசைக்காக, இப்ப அம்மா விஜயராணி அவர்கள் வேற ஒரு இடத்திற்கு பதவி மாறி போய்விட்டார்கள். அங்கு விளவங்கோடில் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் யாரு காசில் நடத்தப்படும்? அதான் இப்ப கேள்வி. ஒருத்தருடைய பதவி ஆசைக்கு அவர் மாறி போகும்போது அங்கே தேவையற்ற ஒரு தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கான செலவு மக்களின் மீது சுமத்தப்படுகிறது. அப்ப அங்க என்ன மாறுதல் செய்யலாம் சீமான்? இப்ப விஜயதாரணி அவர்கள் எவ்வளவு வாக்கு பெற்றார்கள்? 1,50,000. இரண்டாவது இடத்தில் வந்தது யாரு? அவர் 1,30,000 வாங்கினார். இடையில் இருக்கிற இந்த மீதி இருக்கிற 2 ஆண்டுகளுக்கு இரண்டாவதாக வந்த அவரே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை ஏற்பார். அப்போ இது அடிப்படை அமைப்பு மாற்றமாக இருக்கு. இப்ப அது போலதான் நம்ம என்ன கேட்கிறோம்? அப்படி இல்ல, கஷ்டம், தேர்தல் வச்சுதான் நாங்க தீர்வோம்னா, யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆசைப்பட்டு போனாரோ, இந்த இடைத்தேர்தல் இப்ப நாங்குநேரியில் நடக்குது, விளவங்கோடில் நடக்குது, இன்னொரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அந்த இடைத்தேர்தலில் எவ்வளவு செலவாகுது? 25 கோடியா? அந்த 25 கோடிய ஆக இருக்கிற தேர்தல் செலவை நீங்க கட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பதவியை பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம். மக்களுக்கு அந்த சுமையை தரக்கூடாது. எவனுக்கு பதவி ஆசை இருக்கோ அவன் இந்த பணத்தை கட்டிக்கிட்டு பதவி எடுத்துட்டு போ என்று சட்ட திருத்தம் என்று வரைவு அமைப்பை மாற்றினாலே ஒழிய இங்க சரி வராது. இப்ப ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுத்துட்டான். இப்ப நீங்களே அறிவீர்கள், சென்னையில் ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலும் இடைநிறுத்தம் நடந்தது. நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த ஏன் அப்படி நடந்ததுன்னா, ஐயா டிடிவி தினகரன் அதிகமா காசு கொடுத்துட்டார், 80 கோடிக்கு மேல அதுல கொடுத்துட்டார் அப்படிங்கறத குற்றச்சாட்டு. அதிகமா காசு கொடுத்துட்டாருன்னு தேர்தலை இடைநிறுத்துற நீ சொன்ன வார்த்தை அதிகமா காசு கொடுத்துட்டார். அப்ப குறைவா காசு கொடுத்தால் பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அறவே காசு கொடுக்கூடாத வாக்குக்கின்ற கடுமை இல்லாது அதிகமாக காசு கொடுத்துட்டார், அதனால தேர்தலை நிறுத்திட்டார். மறுபடியும் அவரே தான் நிற்கிறார். எப்படி? மறுபடியும் அவரே நின்று வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். இதுல என்ன இது நடவடிக்கை? இடையில இடைநிறுத்தம் பண்ணி என்ன நடந்துருச்சு?